Welcome to our channel, update your skills in electronics. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா cat அப்படிங்கறத பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இது வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருக்கிறது வந்து ஓபன் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதாவது cat hello அப்படினு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படினா txt ஃபைல் இருக்கு அப்படினா hello cat hello.txt அப்படினு சொல்லி கொடுத்தோம் அப்படினா அது வந்து ஓபன் ஆகும். சோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். cat வச்சு இன்னும் ரெண்டு ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். சோ அதை எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சோ இந்த மாதிரி ஒரு இதுவும் உண்டு. சோ இதையும் நான் அதுக்கு முந்தின வீடியோஸ்ல வந்து போட்டுருக்கேன். make dir remove dir சாரி mkdir னா ஒரு ஃபோல்டர் உருவாக்குறது, rmdir அப்படினா ஒரு ஃபோல்டர் வந்து delete பண்றது. சோ இதுல remove அப்படினு சொல்லி இந்த வெறுமனே இத வச்சும் பண்ணலாம். சோ இத வச்சு எப்படி பண்றது, ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது, டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, delete பண்றது சாரி அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அந்த cat அதை பத்தியும் இந்த rm இந்த ரெண்டு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம VNC மூலமா ராஸ்பெரி பை வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ டெர்மினல் ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைல் மேனேஜர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படினு சொல்லி நீங்க வந்து விசுவலைஸா பார்க்கணும் அப்படினால ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிருக்கேன். அத வந்து டெர்மினல்லையும் காட்டலாம். சோ இது கொஞ்சம் பார்க்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கறதால இதல காட்றேன். சோ இதுல என்ன இருக்குன்னா I am text1 அப்படினு சொல்லி இருக்கு. and then இது வந்து I am text2 அப்படினு சொல்லி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த ராஸ்பெரி பை வந்து பை ஹோம்ல பை அப்படிங்கிறதுல இருக்கு. cd YouTube அப்படிங்கிறதுக்குள்ள வர போறோம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நான் cat நம்ம பழைய ஆபரேஷன் நம்ம எப்படி பண்ணோம் அப்படினா text1 அப்படினு சொல்லி சேவ் பண்ணிருக்கோம். சோ text1.text. சோ இதுக்கு கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. சோ ls அப்படினு சொல்லி அடிச்சனா நமக்கு டைரக்டாவே உள்ள என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். lsa சோ எப்படி வேணா நம்ம அடிச்சுக்கலாம். lsa னா அந்த ஹிடன் ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து வரும். ls alt சாரி அந்த முன்னாடி வந்து அந்த சின்ன ஹைஃபன் வந்து போட்டா தான் அது வந்து வர்க் ஆகும். சோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம டெர்மினல்லே பார்த்துக்கலாம். சோ அதோட இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கறதனால உங்களுக்கு வந்து இதுல ஓபன் பண்ணி காட்டுறேன், வேற எதுவும் இல்ல. சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா சோ இந்த தான் நான் சொல்லியிருந்தேன் cat அப்படிங்கிறது வந்து ஒரு text1.text அதுக்கு இப்படி கொடுத்துட்டு text2.text txt சோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படினா என்ன ஆகும் அப்படினா இப்போதைக்கு நம்ம cat இத மட்டும் கொடுத்தோம் சாரி txt சோ இத விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் கொடுத்தோம் அப்படினா வெறுமனே txt text1.text மட்டும் ஓபன் ஆயிருக்கும். அதாவது I am text1 அப்படினு சொல்லிட்டு இருக்க மாதிரி. சோ இப்படி கொடுத்தோம் அப்படினா இந்த இதுல இருக்கிற கண்டென்ட் அப்படியே காப்பி ஆகி இந்த இதுல இருக்கிற கண்டென்ட்டா மாறிடும். சோ இங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அந்த கண்டென்ட் வந்து அப்படியே text2.text அதுக்கு வந்து அப்படியே காப்பி ஆயிடும். அதுல என்ன கண்டென்ட் இருந்தாலும் சரி அதை அழிச்சிட்டு எரேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து இது போய் உட்கார்ந்துடும். சோ நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். cat text1 text2.txt சோ நான் அதுக்கு முன்னாடி கூட txt ஃபைல் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. I am text2 அப்படினு சொல்லி இருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன், என்டர் அமுக்குறேன். சோ இப்போ cat text2.txt இப்போ இதுலயும் ஓபன் பண்ணி காட்டுறேன். text1 தான் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறிடுச்சு. சோ இங்க என்ன பண்ண போறேன் அப்படினா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால update your skills சும்மா அப்படி அடிப்போம்.
Control S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ cat text2.txt கொடுத்தீங்கன்னா update your skills in electronics. ஸோ update your skills மட்டும் இருக்கு. in electronics கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 2 கொடுத்து cat text1ல வந்து hi I am text1 அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. cat text2.txt அதுக்கப்புறம் text1.txt. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா text2ல இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி text1.textல வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருந்தாலும் சரி hi I am அந்த இது மாதிரி எது இருந்தாலும் சரி அது அப்படியே எரேஸ் ஆகிட்டு text2ல இருந்திருக்கும் அது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இப்போ cat text1.txt. ஸோ இப்போ வந்து இது மாறி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ மாறிடுச்சு. என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து in electronics அப்படின்னு சொல்லி மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து update your skills வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே காப்பி பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். கூட என்ன சேர்க்குறோம் அப்படின்னா இன்னொரு greater than symbol மாதிரி ஒன்று சேர்த்துக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா text1ல இருக்கிறத அப்படி text1ல இருக்கிற இதை காப்பி பண்ணி to text2.text. ஸோ இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் அண்டர் த text2.text கண்டென்ட். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா text1ல இருக்கிறது வந்து காப்பி பண்ணி text2ல பேஸ்ட் பண்ணும். பட் text2ல இருக்கிற எந்த ஒரு கண்டென்ட்டையும் delete பண்ணாது. ஸோ அதுக்கு மேலே ஓவர் ரைட் ஆகாது. அதாவது ஓவர் ரைட் மீன்ஸ் அதை delete பண்ணிட்டு இது மேலே போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். இல்லை எப்படின்னா அது கீழே வந்து இது வந்து சேர்ந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதாவது கன்கார்டினேட் பண்ணுற மாதிரி. சாரி. ஸோ இப்போ நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ cat text2.txt. ஸோ text1ல வந்து update your skills இருக்கு. ஸோ என்ன பண்ணுதுன்னா text2ல வந்து in electronics அப்படின்னு இருக்கு. ஸோ in electronics அப்படிங்கிறது text2ல இருக்கு. அதுக்கு கீழே வந்து update your skill அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதை ஸ்டேட் ஆக்கணும் அப்படின்னா இங்கே 1 அங்கே 2 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா text2ல இருக்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். text2ல வந்து update your skills அப்படின்னு சொல்லி இருக்கு. சாரி, text2ல வந்து இதை ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுருவோம். பிகாஸ் ஏன்னா இது ஆல்ரெடி காப்பியாக இருக்குது. ஸோ அதனால் நான் மறந்துட்டேன். அதை இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ காப்பியானது வந்து கரெக்டாக டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து in electronics அப்படின்னு இருக்குது. இதில் வந்து text1ல வந்து update your skillsன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுதுன்னா in electronics அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்கே இருக்கிற update your skillsக்கு அடுத்து வந்து ஜாயின் பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து cat text1.txt update your skills in electronics. ஸோ இவ்வளோ தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா remove for removing a text. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா rm text1.txt கொடுங்க. text1 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு.
text2.txt கொடுக்கேன், இதுவும் ரிமூவ் ஆயிடுச்சு. cd கொடுத்துட்டு டபுள் இது கொடுத்தனா வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜ் போக போகிறோம். ஹோம் பேஜில் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து ஆரம் அப்படின்னு கொடுத்தனா எரர் தான் காமிக்கும். பிகாஸ் அது வந்து டெக்ஸ்ட் ஃபைலையோ அந்த மாதிரி சின்ன ஃபைல் இது பண்ணுறதுக்கு இது வந்து ஃபோல்டரை வந்து ரேஸ் பண்ணாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ delete பண்ணிடும். இதுக்கு வந்து அந்த எல்எஸ், அதாவது லிஸ்ட்டில் வந்து சேர்ப்போம்ல, எல்எஸ்ல வந்து எல்எஸ்ஏ எல்எஸ் எல் அண்ட் தென் எல்எஸ் ஆல்ட், இந்த மாதிரி இதுக்கு அடுத்து உள்ள இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொன்றுக்கும் இது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும், இது வந்து லாங் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும், இது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்ந்து அப்பில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சைடு ஆப்ஷன்ஸும் கண்டிப்பாக முதல்ல தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து ஷார்ட்டு அண்ட் தென் யூனிக்யூ அந்த மாதிரி சம் இதை பற்றி படிக்கலாம். அண்ட் தென் நேனோ அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு, அதை வச்சு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஒன்று எடிட் பண்ணுறது, இல்லாட்டினா பைத்தான் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.